ஹாய் விவஸ், நான் உங்கள் கணேஷ். ஐபிஎல் ஏலம் 18/12/2023 அன்று நடைபெற்றது. இந்த ஏலம் எப்பவும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏலமாக இருந்தது. இதில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் 24.75 கோடிக்கு கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்டார். அடுத்தபடியாக பேட் கமின்ஸ், இவரும் ஆஸ்திரேலிய வீரர், 20 கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்டார். மூன்றாவதாக டேரல் மிச்சல், நியூசிலாந்து பிளேயர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 14 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார். அடுத்தபடியாக ஹர்ஷல் பட்டேல் 11.75 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்டார். ஐந்தாவதாக 11.50 கோடிக்கு அல்சாரி ஜோசப் ஏலம் எடுக்கப்பட்டார். ஆறாவதாக ஸ்பென்சர் ஜான்சன், ஆஸ்திரேலிய வீரர், குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக 10 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார். சென்னை அணிக்காக இளம் வீரர் சமீர் ரிஸ்வி முதல் முறையாக ஐபிஎல்லில் களமிறங்குகிறார். எத்தனை அணிகள் வந்தாலும், எத்தனை பிளேயர்ஸ் அதிக விலைக்கு வாங்கப்பட்டாலும், எங்கள் தல டோனி இருக்கும் வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எவராலும் வெல்ல முடியாது. ஐபிஎல் 2024 கோப்பையை சென்னை அணியே வெல்லும். ஐபிஎல் பணம் கொழிக்கும் விளையாட்டு என்றாலும் தல டோனி, கிங் கோலி, ஹிட்மேன் ரோஹித் சர்மா விளையாடும் வரை இந்திய ரசிகர்கள் ஐபிஎல் விளையாட்டை ரசித்து கொண்டே இருப்பார்கள். மும்பை அணிக்காக ரோஹித் சர்மா 5 முறை கோப்பையை வென்றிருக்கிறார். இதை மும்பை அணி நிர்வாகம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு ரோஹித் சர்மாவை கேப்டனாக நீடிக்க வேண்டும். ஆனால் அணி நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக்க பரிசீலனை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை அணி நிர்வாகம் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் டோனிக்கு அடுத்தபடியாக கேப்டன்சியில் ரோஹித் சர்மாவே சிறந்து விளங்குகிறார். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சியை மாற்றுவதில் ரசிகர்களும் ஏற்கவில்லை. ஆகவே ரோஹித் சர்மாவை கேப்டனாக நீடிக்க வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் வருமாறு: தல டோனி, தீபக் சகர், தீக்ஷனா, அஜின்க்ய ரஹானே, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, டெவன் கான்வே, ருத்துராஜ் கெய்க்வாட், மொயின் அலி, முஸ்தபிர் ரகுமான், டேரில் மிச்சல், சச்சின் ரவீந்திரா, ஷர்துல் தாக்கூர், சமீர் ரிஸ்வி, முகேஷ் சௌத்ரி, மிட்டில் சாட்னர், நிஷாந்த் சிந்து, துஷார் தேஷ்பாண்டே, அஜய் மண்டல் ஆகியோர் சென்னை அணிக்காக விளையாடுகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.